இந்த ஐபிஎல்ல அன்பீட்டன் டீமா இது பஞ்சாப் ஒரு காலத்துல அப்படியே விளையாடிட்டு இருந்தானுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கடந்த ஒரு 3 மேட்சா அடி இல்லை, எல்லாம் வச்சு வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க பஞ்சாப் கிங்ஸை. தொடர்ந்து 3 மேட்ச் தோல்விகள், வேற மாதிரி ஒரு தோல்விகள் அடைஞ்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எஸ்ஆர்ஹெச், ஆனா அந்த மேட்ச் பஞ்சாப் கையில தான் இருந்தது. நாங்கள் மேட்சை ஜெயிக்க மாட்டோம்டா, நாங்கள் எங்களோட ஸ்ட்ரீக்லாம் முடிஞ்சு போச்சு, நாங்கள் தொடர்ந்து 7 மேட்ச் ஜெயிப்போம், அடுத்து தொடர்ந்து 7 மேட்ச் தோப்போம் அப்படின்ற ஒரு இலக்கோட தான் ஆடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 1-2 எவனா ஒரு மேட்ச்ல 5 கேட்ச் 6 கேட்ச் அந்த ரேஞ்சில் விட்டா நீங்க எப்படி மேட்சை ஜெயிக்க முடியும்? அதுவும் குறிப்பா இஷான் கிஷன், ஹென்ரி கிளாசன், இவங்க 2 பேருக்கு நீங்க கேட்ச் விடலாமா? குரூஷியலான பேட்டர்ஸ், அவங்க 2 பேரும் கேட்சை விட்டா மேட்ச் எப்படி ஜெயிப்பீங்க? பாவம். இதுல எனக்கு பெரிய வருத்தம் என்னன்னா, சகல் 4 ஓவர் போட்டார், அதுல 3 ஓவர், ஒவ்வொரு ஓவருக்கும் விக்கெட் எடுக்க போடுறாரு, விக்கெட் வருது, ஆனா கேட்சை பிடிக்க மாட்டோம். அவங்களும் கேட்ச் கொடுப்பாங்க, நாங்க எடுக்க மாட்டோம், கையில வாங்கி இப்படி விடுவோம், இப்படி வாங்கி இப்படி தட்டி விடுவோம், இப்படி வாங்கி கீழே போடுவோம்ன்ற மாதிரி போட்டுட்டு இருந்தா எப்படி ஜெயிக்க முடியும்? அதை விட்ட 2 பேர் பாருங்க, இஷான் கிஷன் 55 ரன், அடுத்து ஹென்ரி கிளாசன் 43 பாலுக்கு 69 ரன், 2 பேர் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அவங்களோட விக்கெட்டை நீங்க எடுத்து இருந்தீங்கன்னா நீங்க ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ணிருக்கலாம், 235 போயிருக்காது, அதை விட கம்மியாவே நீங்க ரிஸ்ட்ரிக்ஷன் 170 180 வரையுமே ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருந்தா நீங்க மேட்ச் ஜெயிச்சிருக்கலாம். கேட்சை விட்ட உடனே மேட்ச் போச்சே, என்ன பண்றது? அந்த இடத்துல சூப்பரா இஷான் கிஷனா இருக்கட்டும், அதை அழகா யூட்டிலைஸ், நாங்களும் எவ்வளவு தாண்டா கொடுப்போம், அதுக்கு மேல விட்டீங்கன்னா நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன்ற மாதிரி அவங்க 2 பேரும் அழகா யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. ஆனா பரிதாபமா இருந்தது தான் சகலோட நிலைமை. சரி, பஞ்சாப் கிங்ஸ் பேர் போனவங்க, ஏன்னா 200+ ஹிஸ்டரியிலேயே வரலாறுக்கு மேல வரலாறு கிரியேட் பண்றது பஞ்சாப் தான், சம்பவத்தை செய்வாங்கன்னு பார்த்தா ஆரம்பம் அதுவும் செம எக்ஸிகியூஷனுங்க, வேற மாதிரி ஸ்கெட்ச் போட்டு பாலை போட்டிருக்காங்க. கரெக்டா பிரியான்சாரியாவோட ஜோன்ல ஃபீல்ட் ரவி கேட்ச். அடுத்து பிரப்சிம்ரன் சிங் வந்த பாலே லென்த் கொடுக்கவே இல்லை, அப்படியே அந்த லென்த்தை இழுத்து போட்டாங்க, கொடை காலி. அதே மாதிரி ஸ்ரேயஸ் ஐயர், ஏன்னா அவங்களோட 3 பில்லர் யாருன்னா பிரியான்சாரியா, பிரப்சிம்ரன் மற்றும் இவர் தான், ஸ்ரேயஸ் ஐயர் தான். அந்த 3 பேரை நீங்க விக்கெட்டை எடுத்துக்கிங்கன்னா குரூஷியலா பவர் பிளேலயே பஞ்சாப் கிங்ஸோட மெஜாரிட்டி ஆஃப் த வாய்ப்பை பறிச்சிடலாம். அந்த இடத்துல மேட்ச் சீல் ஆயிருச்சு. பட் அதுக்கப்புறம் கூப்பர் கான்லி அவருடைய முதல் சதத்தை பதிவு பண்ணார். என்ன பண்றது, தோல்வியா போயிருச்சு. பட் கேட்சை விட்டதுக்காக நான் அடிச்சு கொடுக்குறேன்ற மாதிரி விட்ட கேட்சுக்கு அவர் அடிச்சு கொடுத்தார். அது என்னமோ ஒத்துக்கலாம், அவர் விட்ட கேட்ச் 2 பேரும் சேர்ந்து ஒரு 100க்கு மேல 100 ரன் அடிச்சாங்கன்னா அதை நான் அடிச்சு கொடுக்குறேன்பா அப்படின்ற மாதிரி அடிச்சு குடிச்சது ஓகே. பட் அடிச்சு கொடுத்தாலும் என்ன, மேட்ச் தோத்துட்டீங்களேன்ற மாதிரி கிட்டத்தட்ட 33 ரன் வித்தியாசத்துல எஸ்ஆர்ஹெச் கூட தோத்துதும் இல்லாம எஸ்ஆர்ஹெச் பாயிண்ட்ஸ் டேபிள்ல முதல் முறையாக ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. இத்தனை நாள் ஆண்டுட்டு இருந்த பஞ்சாபை முடிச்சுட்டு நான் முன்னாடி போறேன்னு அப்படின்ற மாதிரி ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்கிறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மக்களே.